இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் கடைசி இந்த வருஷம் அவ்வளோதான் டோய் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டதோட போட மாட்டேன். மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் பாதி வந்துருச்சு. 15 சூப்பர் ஜெயின்ஸ். ஆமா, 8 பாயிண்ட் வச்சிருக்கேன். தனியா ஒரு அலக்கை வந்து மாட்டிச்சு. இப்படிதான் இருந்திருக்கும் உங்களுக்கும். சரி, நான் அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கோ. அனுப்பிச்சு விடுறியா? எனக்கு தெரிஞ்சு கரெக்டான முடிவு தான் டாஸ். ஸ்டேடியம் கண்ட்ரோல். எஸ் சார். கமாண்டர் ஃபோர்சஸ் இன் பொசிஷன் சார். கண்டிப்பா கோட்டை விட்டுருவீங்க. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது என்ன பாட்டு இது? போல தோன்றியது மன்னா. குலதெய்வத்தை வணங்கினேன், வணங்குங்கள். பேசாம கேச்சு உண்மையில எவ்வளவு கேவலமா கேச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நடக்குமா அப்படின்னு நம்மளே ஆமா ஆமா, இது எதிர்பார்க்காது. பூராலாம் அவுட் ஆக்குறதுலாம் கஷ்டம். எனக்கு ரிவ்யூ கேட்கலன்னா அவுட் போயிருக்கோம். ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்ட்டா ஸ்மல் பண்ணி வந்தற எப்படியா? எதிர்பார்க்காத ரிஷப் பண்ணிட்டு விளாண்டாரு. ஏய் மகனே, நீ அவனடா. நான் வாங்கிடா. ஏடின் பக்கம் வரி பெரிய ரவுடியா. ஜடேஜா ட்வீட்டர். போறான் பாறா. இது கேட்ச் விட்டுட்டான், ரிஷப் பண்ணி கேட்ச். ஃபுல் பயங்கர எட்ஜ் இது. ஒரே காரணத்தினால சும்மா இது இவரு பதானிக்கு வாய்ப்பு மேல வாய்ப்பா வந்துட்டு இருக்கு. ஷோல்டர் நோ பால்லாம் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு எதுக்கு உன்னிப்பா பார்த்தா அவுட் இல்லன்னு சொல்றாங்க. அடுத்தது எல்பிடபிள்யூ. இது அவருக்கே தெரியல க்ளவுல போட்டது. என்ன இழுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்த ஸ்டம்பிங் அதையும் பார்த்தான ஸ்டம்பிங்கையும். ஆமா, தப்பிச்சிட்டீங்களா? இனிமே தப்பிக்கவே ஆடு. இது உன்னாலாம் ஆட்டம் காட்டிட்டு இருக்கோம். எத்தனை இடத்துல மேஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இது கெடிய பாத்தியா? அடுத்து தொங்க விட்டுக்கிற ஸ்டாண்டர்ட் லைஃப். ஆமா, 200 டிஸ்மிஸ்ல ஆயிடுச்சு. குட் நியூஸ். என்னடா இது உங்களுடைய 100வது திருட்டு? அப்படியே கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் 100 அடிச்சிட்டாரு இந்த ஐபிஎல்ல. சரி, 50 அடிச்சிட்டாரு, 100ங்க. இவர் மட்டும் அவுட் ஆகலன்னா, அவுட் ஆயிருந்தாருன்னா இவ்வளவு ரன் அதிகமா அடிச்சிருக்கோம். அவரால்தான் இவ்வளவு லோவா ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. கேட்ச் மேல கேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பியும். ஆமா, கலீல் அகமது இல்ல விட்டது. இது சரியான நோட்டு, எதிர்பார்க்காதது. அவர் பத்திரானாக்கு தூக்கி போட்டாரு.
அப்படி சும்மா அப்படி தூக்கி தூக்கி போட்டாரு, அப்படி ஸ்டைலா போட்டாரு. இந்த கேட்ச் ரிசர்வ் பண்றது கரெக்டா அவுட் ஆயிடுது. போதும் இதுவே அதிகம். இன்னைக்குதான் நானே அடிச்சேன். அதான் தோண்டிட்டாங்க. இதுவே நம்மளுக்கு 200 ரன் மாதிரி இருக்கு. பக்கத்துல வாங்க. 160. இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அண்ணன் கழுத்துக்கு 20 ஓவர் வரை இழுத்துட்டு வராம விட்டாமா. இதான் லாஸ்ட் சான்ஸ். கரெக்ட்டா பேசுங்க. நல்லா விளையாண்டாரு உண்மையில. உண்மையா அந்த பையன் ஸ்டார்டிங் சூப்பர். இவன்தான் என்ன ஸ்கூல் பையனை கொண்டு வந்து மிரட்டறியா? ஸ்கூல் பையன் தான் அடிச்சிட்டான். நிறைய மேட்ச் யூஸ் பண்ணியிருந்தா இது நான் மாறி இருக்கும். சச்சினே அவரை பார்த்து தான் விளையாடுவாரு. அவரும் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு. கவர் பண்ணிக்கிறேன், நீ லெஃப்ட் ஏரியாவை கவர் பண்ணு. பால் வேஸ்ட் பண்ணாம விளையாண்டாங்க, அதுதான் மெயின். ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க ஃபுல்லா வேஸ்ட் பண்றதுக்கு வருவாங்கல்ல. வெரி குட் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற. யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும். ஆமா வித் நாலேஜ். இது விட்டா என்ன விடாட்டி என்ன, 5 ரன்ல 9 ரன்ல போறான். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவரே பிடிச்சிட்டாரு அடுத்து. இது தேவையில்லாத ஷாட்டு. அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு சச்சின் போனதுக்கு அப்புறம். ஸ்லோல படுத்துருச்சு. வேற அதுக்கு மேல எப்பயாவது எதுக்குதான் டீம்ல எடுக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு இவ்வளவு வாய்ப்பு ஏன் கொடுக்குறாங்க? பிரோஜனம் இருக்கு. செருப்பாலே அடிச்சு ஊற விட்டு. ஆமா ஜடேஜாவும் போயிட்டாரு. ஆனா இவரை அதுக்குதான் இறக்கி விட்டாங்க, நடுவுல வீக்கா இருக்கோன்னு. ஒரு 4 அடிச்சாரு பயங்கரமா, அதுக்கப்புறம் போட்டுன்னு போயிடுறாங்க. ஆரம்பம்லாம் நல்லதா இருக்கு. கேட்ச மட்டும் உள்ள முடிஞ்சிருக்கும் இப்போ மேட்ச். தோந்திருப்போம். சிவம்புவே திணறிட்டு தான் இருந்தாரு. தோனி செமையா வேகமா விளையாண்டாரு. ஆமா கடைசி வரைக்கும் பயமா தான் இருந்துச்சு. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் இல்லையே. அப்பா எத்தனை நாள் நிம்மதியே போச்சு. மும்பை இந்தியன்ஸ் எடுத்தது. மும்பை இந்தியன்ஸும் சென்னையும் வர்றது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே சென்னையோட அந்த நடுவுல இருக்க பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஓப்பனிங் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்கன்னா இந்த மேட்ச் தோந்துருப்போம் கண்டிப்பா. சச்சினும் அவரும் அந்த புது பிளேயரும் விளையாடலன்னா இந்த இது பவர் பிளே அவ்வளவு வேகமா அடிச்சாங்க. கிட்டத்தட்ட 59 ரன் அடிச்சாங்க நினைக்கிறேன் 6 ஓவர்ல, விக்கெட் போகாம. அது மட்டும் அடிக்காம 40-30 அடிச்சா கண்டிப்பா தோந்துருப்போம் இந்த மேட்ச். நான் பார்த்த வரைக்கும் ரச்சின் வந்து அவர் கூட விளையாடுறவங்க எப்படி விளையாடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் விளையாடுல. அதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது. அதாவது நம்ம ஆப்போசிட் பிளேயரும் தைரியமா அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு, அப்ப நம்மளும் அடிச்சிடலாம் ஈஸியா, அந்த நினைப்புலதான் அவர் விளையாடுறாரு. கான்வே இருக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கான்வேவும் கட்டைய போட்டுட்டு இருப்பாரு. அடிக்க முடியல போல இருக்கு, பால் பேட்டுக்கு வர மாட்டேங்குது, அவரும் கட்டைய போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு இதுவே ஃபோர்ஸே இல்லாம, அதாவது
இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தோந்துருவோம் அப்படின்னே நம்மளுக்கு தெரியுதோட அவங்களுக்கே அப்படிதான் விளையாடுறாங்க. ஏன்னு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் அப்படிதான் விளையாடுறாங்க, செகண்ட் பேட்டிங்கும் இப்படிதான் விளையாடுறாங்கன்னா என்னன்னு பண்றதுன்னு தெரியல. பூரான் அவுட் ஆக்குனது உண்மையாவே ஆமா. இல்ல, நல்லது. ஏன்னா பூரா மட்டும் அவர் நின்று இருந்தாருன்னா இன்னும் 200 ரன் வச்சிருப்பாங்க, கண்டிப்பா தோந்துருக்கும். உண்மையா எதிர்பார்க்கல. நிறைய சேஞ்ச் ஆமா. கொண்டு வரணும். இன்னும் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு திருப்பதி விஜய் சங்கரே டீம்ல இருக்கிறதே வேஸ்ட் தான். அதுக்கு பதிலா வேற யாரையாவது எடுக்கலாம், புது பிளேயர் கூட எடுக்கலாம். ஏன் இன்னும் அவங்களே நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. திரும்பியும் இவங்களுக்கு பதிலா தீபக் கூடாவையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. தீபக் கூட அது இவங்க 2 பேரோட மோசம். அது இதான் சொல்றல, இவங்களை எப்போ அந்த டீம் விட்டு துரத்துறாங்களோ அப்பதான் டீம் உருப்பிடும். இதே டீமோட மும்பை கூட எல்லாம் மோதுறோம்னா கண்டிப்பா மும்பை ஈஸியா ஜெயிச்சிடும். ஆமா, மும்பைலாம் அசால்ட்டா விடாது. எனக்கு தெரிஞ்சு ஜெய் கொண்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. மும்பை ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா தான் விளையாடுறாங்க. அவங்களுக்கு அந்த லக்கு இல்லாம தான் தோந்தாங்க தவிர அவங்க விளையாடாம தோக்கல எனக்கு விளையாண்டாங்க தெரிஞ்சு. பயங்கரமா, கிட்ட வரையும் வந்துதான் அவங்க தோத்தாங்க. ஆமா, அதனால ஆமா. ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் தோனி வந்து 4 6 அப்பப்ப ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா பால் இருந்தது 2 ஆமா, கம்மி ஆமா, பண்ணிட்டு ஆமா. வராரு. சிவம் சிவம் துபே ஃபுல்லா கஷ்டப்பட்டு தள்ளாடி தடுமாறி. அதையெல்லாம் இவருக்கு ஆமா, காலி ஆமா. பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சிவம் துபே இல்லைனாலும் ஆபத்து தான். ஏன்னா ஒரு சைடுல மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, இன்னொரு சைடும் அடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி 1-2 பால்லாம் அவருக்கும் மீட் ஆகி 6 அடிச்சாரு, 4 அடிச்சாரு. அந்த ரன்லாம் இப்போ வேற யாராவது வந்து அடிக்க முடியலன்னா கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மத்த டைம்லாம் அவர் 2 6 அடிப்பாரு, அவுட் ஆயிடுவாரு. இந்த வாட்டி கொஞ்சம் நிக்கணும்னே நின்னு அடிச்சிருக்காரு. அதனால ஆமா, அப்படி ஆமா, ஆமா. இருக்கும். நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் அடுத்த மேட்ச் மும்பை கூட. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.